திரு ராமசுப்ரமணியம், இந்தியா இலங்கை உறவு சார்ந்தும் புதிய அதிபருடைய நிலைப்பாடு, அடுத்தடுத்த அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று ஒரு எதிர்பார்க்கலாம்? நண்பர், நான் எப்பவும் பேராசிரியர் குறிப்பிட்டது, நம்ம யாகோ அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு குழப்பமான நிலைமை தொடர்ந்து நீடிக்கின்றது. இன்னும் தமிழர்களுக்கு ஒரு பெரிய நல்வாழ்வு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் இருக்குது. ஏனென்றால் யாரெல்லாம் இப்போ சுமந்திரன் போன்றவர்கள்லாம் தோற்று போகிறாங்க, டக்ளஸ் தேவானந்தா அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரை நரிஷ் பண்ணி வச்சுருந்தார் அந்த இடத்தெல்லாம். போய் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல டெஃபினட்டாக இந்த டக்ளஸை தோக்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் உண்டு. அதனால் அவரெல்லாம் தோற்று போகின்றார்கள் அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது நிறைய தலைவர் தோற்றுப்பட்டாங்க. ராஜபக்சே குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தான் தேர்தல் களத்துக்கு வந்தார், அவரும் வெற்றி பெறலை அப்படிங்கிறது தான். இல்லை, நான் ராஜபக்சே விட்டுருங்க நீங்கள். அதனால் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்வாழ்வு கிடைக்குமா அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், இப்போ நண்பர் இவர் சொல்கிறார், சன் மாஸ்டர் சொல்கிறார், நான் அங்கே பணத்துக்காக நான் இங்கே வரல, என்னுடைய வாழ்வுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நான் என்னால் அங்கே இருக்க முடியல, உயிருக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லாத நிலைமையில் நான் இங்கே வந்திருக்கின்றேன் அப்படிங்கிறார். அதே போல் பொருளாதார ரீதியாகவும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற வந்தது ஒரு பகுதி. பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் ரொம்ப துயரப்பட்டு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட சில பேர்கிட்ட கேட்கும் பொழுது அது வெறும் 307 பேர் தான் சார் மொத்தம். இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன் கேளுங்க. எவனை வேணா இருக்கட்டும், தட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திருப்பி போனால் எங்களுக்கு அடைக்கலம் தருவார்களா என்பது கேள்விக்குறி தான் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ தட் இஸ் அனதர், அவங்களுக்கே ஒரு நம்பிக்கையின்மை இல்லை, இங்கே நம்பிக்கையே இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் போனால் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பேசுகிறாங்க, ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதாக தெரியல இங்கே இருக்கிறவங்களுக்கு. நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த நேரத்தில் இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதை குறிப்பிட்டு சொன்னீங்க, எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. இந்தியாவுடைய தூதர் நேரில் சென்று இந்த வெற்றிக்கு பிறகு இன்றைக்கே அனுரகுமார திசாநாயகவை சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சு, அதெல்லாம் சார் அதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடிய ராஜ்ஜிய உறவுகளை மேம்படுத்துவதற்காக இப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு அதனால ரொம்ப பிரமாதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ புதிதாக அமைந்திருக்கின்ற இந்த அனுரகுமாரா அவங்களுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்தியாவோட அனுசரித்து போகுங்கிறது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது, தெரியாது. நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியும். முன்னாடி இருந்த ரணில் இருந்தார்னா அவர் ஹி வாஸ் பிளேயிங் பால் வித் இந்தியா, அந்த மாதிரி இவர் இருப்பாரான்னு தெரியாது. ரெண்டாவது, இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அதனால் அவருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமாங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாப்படுமா, தமிழர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வெரி டவுட்ஃபுல். ஏன்னா இந்த தேசிய மக்கள் கட்சி அவங்களுடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க இடதுசாரி மட்டுமல்ல, தமிழர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்த ஆட்கள். மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுக்கு எதிர்காலத்தை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி முயற்சி செய்தார். அவங்களுக்கு இலங்கை சேக்குவாரா அமைப்புங்கிற மாதிரி பேரெலாம் உண்டு. அவங்களாம் என்ன, இலங்கை சேக்குவாரான்னு என்ன, சேக்குவாரா ஒரு புரட்சியாளர், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சேக்குவாராக தான் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி நீங்கள் ஒரு பெரிய இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். 2014 ஜேவிபியோட தலைவராக அனுரகுமார திசாநாயக வந்ததுக்கு பிறகு ஒரு தடவை மட்டும் சொல்லியிருக்காரு, இது பிறகு கடந்த கால கசப்பான அனுபவங்களுக்கு ஒரு வருத்தத்தை மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சார் அவர் இல்லை 13th அமெண்ட்மெண்ட் ஒத்துன்ட்ருக்காரா சார்? அட்லீஸ்ட் ஒரு ரெக்கன்சிலியேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் 13th அமெண்ட்மெண்ட்டு நாங்கள் கொண்டு வருவோம், அது கொண்டு வந்ததை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதில் அங்கே இருக்கிற தமிழ் தலைவர்களுக்குள்ளே மாறுபட்ட கருத்து இருக்குல்ல, நடைமுறைப்படுத்தணுமா, இது அதிகாரம் இல்லாத, முதல்ல மாகாணங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், அது நடைமுறை சாத்தியம் இல்லை, தேவையில்லைன்னு அங்கேயே மாறுபட்ட. இல்லை, நான் என்ன கேட்குறேன், வடக்கு கிழக்கு எத்தனை நாள் தான் சார் பிரித்து வச்சுருப்பீங்க? அங்கேயே நீங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தானே இருக்கின்றது. வடக்கு கிழக்குன்னு இருக்கா இல்லையா? அங்கே நீங்கள் போனால் அது ஒரு தனி, இது போனால் இது ஒரு தனி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று ரெக்கன்சைல் பண்ண முடியாத அளவிற்கு அவங்கள கம்ப்ளீட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாரும் தமிழர்கள் தான், ஆனால் இவர் வேறு அவர் வேறு அப்படிங்கிற மாதிரி. அதை
பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸாகவும் பார்க்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நமக்கு இந்தியாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னா வேணும். ஏன்னா பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய எந்த நாட்டோடய நமக்கு நல்ல உறவே இல்லை, எக்ஸப்ட் பங்களாதேஷ்னு இருந்து, அந்த பங்களாதேஷும் இல்லை, மால்டீவ்ஸ்னு இல்லை. ஸ்ரீலங்காவில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டவுட். அவங்க தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு ப்ளே பால் வித் இந்தியா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ இவங்க அவங்க பாருங்க நேபாளத்தில் அவங்களும் இங்கே வரல. முதல் ஃபஸ்ட்டு விசிட் இஸ் நாட் டு இந்தியா. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் நமக்கு எதிரிகளாகவே இருக்கின்ற. அது நம்ம வாஜ்பாய் சொன்னாப்புல நாம் வந்து வீ கேனாட் டிசைட் தி நேபர்ஸ், அது இயற்கையாக அமையறதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் ஒரு பெரிய குழப்பமான நிலை தான் தொடர்ந்து நீடிக்கும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு, ரணிலாவது பொருளாதாரத்தை ஓரளவு மீட்டெடுப்பதற்காக முயற்சிகள் தான் கடுமையாக செஞ்சார். இவங்களுடைய இடதுசாரி சிந்தனை அப்படிங்கிற காரணத்தை வச்சிருந்து இவங்கெல்லாம் ஏதாவது செய்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரணில்லாம் அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப ஹைலி மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அது கான்டாக்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்து இவங்களுக்கு இடதுசாரிங்கிற ஒரு முத்திரை குத்தி அவர்கள்லாம் அந்த இன்னைக்கு இல்ல மக்களாட்சியில வந்து பெரும்பான்மை மக்கள் மிக ஆதரவை இவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஒரு மாற்றத்தின் நாயகன் என்றெல்லாம் அவரை வர்ணிக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு அணுகுமுறை மாறி இருந்து ஒரு அதிபராகி 50 நாள் ஆயிருக்கு. அடுத்த ஒரு 50 நாள் 100 நாள்ல தானே தெரியும் என்ன செயல்பாடு. அதைத்தான் நானும் சொல்றேன் சார். அந்த ஒரே ஒரு ரே ஆஃப் ஹோப் தமிழனுக்கு என்ன இருக்கு அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களுடைய காணிகள், அதாவது நிலங்கள் பறிக்கப்பட்டதை திருப்பி கொடுக்கப்படும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார். அது செய்வாரான்னு பார்ப்போம். ரெண்டாவது, நண்பர் தியாகு சொன்னது போல் ஒரு இன்னும் அவர் மேலே ரொம்ப அன்பை பொழிஞ்சு எல்லாரும் அவரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே ரெண்டும் இவனையும் பிடிக்கல அவரையும் பிடிக்கல, வேண்டாம். அதுக்கு தேர்ட் ஆல்டர்னேட்டிவாக, அதுவும் குறிப்பாக இந்த அறகலையா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் யாருமே வேண்டான்னு இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் எமர்ஜ் ஆனவர் தான் இந்த கட்சி. அப்போ அதனால் அதுக்கு ஓட்டு போடும் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு பார்த்துருக்காங்க. பட் அவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இது வரைக்கும் தோழரோட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். அந்த தமிழ் நாட்டை ரெண்டாக பிரிக்கக்கூடாது, தமிழர்கள் வேறு சிங்களவர்கள் வேறு, அதோட இப்போ தனியாக எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறதுங்கெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ இது வந்து லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் சொன்னது போல் ஒரு 6 மாதம் கழித்து இந்த திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். ப்ராபபிளி அந்த அவங்களுடைய டிமாண்ட், தமிழர்களுடைய டிமாண்ட், ஒரு செப்பரேட் ஈழம் என்பது மலர வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு எனக்கு தோன்றி கொண்டு மக்கள் நம்பிக்கையோட எல்லாருக்குமே தெரியும். நான் ராஜபக்ஷாவோட நெருங்கி பழகியவனும் கூட. அந்த சமயத்தில் அவர் தான் வரப்போகின்றார் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே கணிக்க முடிந்தது நான் அங்கே போயிட்டு வந்த போது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அங்கே இலங்கை தமிழர்கள், அதற்கு பிறகு நான் 2 முறை போன போது அங்கே மக்கள் ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் வந்துடும், தமிழர்களுக்கு ஒரு பெரிய தேனும் பாலும் ஓடுகின்ற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் 2 விஷயம் நான் சொல்லுகின்றேன். இதே மாதிரி நிலைமை தொடருமே ஆனால், தமிழர்களுக்கு வஞ்சனை என்பது தொடருமே ஆனால், அவர்களுக்கு தனிநாடு என்பது தேவையாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இப்போ நண்பர் போல இருக்கிறாங்கன்னா, ரொம்ப காலமாக இங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ இஃப் தே ஷோ அலர்ஜியன்ஸ் டு இந்தியா, இவங்களுக்கு நீங்கள் இந்திய அரசாங்கம் என்பது இவர்களுக்கு குடியுரிமையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நீண்ட காலமாக அதை கேட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க.